என்னங்க எல்லாரும் எதுக்குறாங்க, இவரு சேர்ந்து எதிர்த்துக்கக்கூடாதுன்னு கேட்டால் எதுக்கக்கூடாது. அதான் பிஜேபி. ஸோ இப்போ திமுக நடத்துகிற கூட்டத்துக்கு போகாமல் இருக்கிறது விஜய்க்கு சேஃப், பெட்டர். ஏற்றுக்கங்க, பங்கேற்க வேணாம், ஒரு குழப்பத்தில் விட்டுருங்க. பிஜேபி சிபிஐக்கு பயந்துக்கிட்டு தான் விஜய் பங்கேற்கலன்ற விமர்சனம் வருமா? அதை நீங்கள் எதிர்கொண்டு தான். அப்படி தான்ப்பா, எங்கிட்டு போனாலும் அடிப்பாங்க. அதான் அரசியல். அப்போது எதுக்குறேன், ஆனால் திமுக கூட சேர்ந்து எதுக்க மாட்டேன், நான் தனியாக எதுக்குறேன்னா ஓகே சரிப்பா இப்போ கூப்பிடாது அவரை விசாரணைக்கு, நல்லா விட்டு. அந்த கங்காரு அந்த குழந்தைய தூக்கி போட்டுற வேண்டாம், வச்சுக்க சொல்லு. அண்ணன் உனக்கு என்னென்னலாம் பண்ணேன், ஏமாமல்லி அனுப்பிச்சேன்ல, ரேகா சர்மா அனுப்பிச்சேன்ல, அனுராக் தாக்கூர் அனுப்பிச்சேன்ல, கோழி கைத்து மாதிரி இருக்குது அந்த வேலுசாமி புறன்லாம் அறிக்கை விட்டோம்ல, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எதுக்குற அண்ணனை, அதுவும் அவன் கூட சேர்ந்து எதுக்குற? ஏப்பா பிரவீன்குமார், தீபாவளி கொண்டாடினதெல்லாம் போதும், சம்மன் அனுப்பு. இப்படி இருந்தாலும் விஜய் விசாரிக்கணுமா இல்லையா? விஜய் வேர்ஷனுக்கு நீங்கள் தானே நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்க. குறைஞ்சது இன்வெஸ்டிகேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன், மம்பு பண்ணணுன்றதுக்காக சொல்ல. தண்ணி பாட்டில் எதுக்கு எடுத்து போட்டீங்க? தண்ணி பாட்டில் போட்டிங்களா? ஆம்புலன்ஸ்க்கு ஏன் வழி விட சொன்னீங்க? 12 மணிக்கு போகிறேன்ட்டு ஏன் உங்கள் நிர்வாகிகள் கூட சொன்னாங்க? டிசம்பரில் இருந்த கரூர் கூட்டத்தை ஏன் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி செப்டம்பருக்கு ஏன் வச்சிங்க? 7 மணிக்கு ஏன் போனீங்க? பேச்சை ஏன் சீக்கிரம் முடிச்சிங்க? செருப்பு வீசினது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி நடந்துருச்சு, எத்தனை மணிக்கு இவ்வளோ பேர் செத்துருக்காங்கன்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? ஏன் திரும்பி சென்னைக்கு போனீங்க? இந்த கேள்விகளை கேட்கத்தானே வேண்டும். அது எப்போ என்பதை பிஜேபி முடிவு செய்யும்.